அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்ட எம்சிக்யூஸ் தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதே போல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறேன், டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரேன். அதே போல் 7 புக்லெட் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் போட்டுட்டு வருவேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஸோ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒரு புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக அது வந்து எம்சிக்யூஸில் அந்த பியூட்டி இருக்குது. நீங்கள் என்ன தான் தியரி பார்ட்ஸ் படிச்சிருந்தாலும் ஒரு சில நீங்கள் வந்து அது ஒர்க் பண்ணி பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸோடைய வெயிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எம்சிக்யூஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ 1 by 1 கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். இஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தென் வேரியன்ஸ் ஆஃப் 4x + 3 = சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கணும். இது போல் குட்டி ஃபார்முலா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே தனியாக ஃபார்முலா புக்லெட் ஒன்று போட்டேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டும் போட்டிருக்கேன், அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். வேரியன்ஸ் ஆஃப் ax + b = a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் x + வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு ஆல்வேஸ் 0. ஓகே, ஸோ எந்த கான்ஸ்டன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய வேரியன்ஸ் வேல்யூஸ் வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வேரியன்ஸ் ஆஃப் ax + b = a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் x. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் ax எடுத்துக்கிட்டிங்கன்னா a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ வந்து இங்கே a வந்து உங்களுக்கு வேல்யூனது 4, பியோட வேல்யூ வந்து 3. ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ முடியுது. அப்போ 16 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் 4x + 3 வந்து 16 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வந்துருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் ஏ கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்களேன். The density function of a random variable x is f of x = x/2. x lies between 0 to 2. 0 is otherwise. Find the expectation of 3x² - 2x. ஸோ என்னுடைய சொல்யூஷன் எல்லாம் நீட்டாக கொடுத்துருவேன். ஒவ்வொரு கொஷினுமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு தான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 புக்லெட்ஸ் வரும். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்லெட்ஸ் இமீடியட்டாக வாங்கி படிங்க. அதே போல் இந்த புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். இந்த 8000 ப்ராப்ளம்ஸ் இதுக்கு மேலே எதுவும் நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ண மாட்டேன். இதுவே போதுமானது. இது நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். 8000 ப்ராப்ளம்ஸு அப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், நல்லா உறுதியாக சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒரு சில விஷயங்களை வந்து நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி நிறையா கற்றுக் கொடுப்போம். இப்போது இந்த கொஷினில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது பாருங்களேன். வேரியன்ஸ் ஆஃப் ax + b = a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் x. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து ஆல்வேஸ் 0. வேரியன்ஸ் ஆஃப் ax இருந்தால் a² டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால் இது போல் நிறைய ஐடியாஸ், ஃபார்முலாஸ், கீ பாயிண்ட்ஸோடு நீங்கள் வந்து எம்சிக்யூஸாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் பார்த்தோன்னே புரிகிற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய எம்சிக்யூஸை வாங்கி படிக்கலாம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட் பேட்சும் சண்டே நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்றேன். சார் கிளாஸ் சார் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு கிளாஸு. இப்போ நான் ப்ராபபிலிட்டி இந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் ப்ராபபிலிட்டி நோட் எடுத்து இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கீ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வந்தால் போதும். மேக்ஸிமம் 6 மந்த்துக்குள்ளே நம்ம சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ஸில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுடைய அடுத்த கோலாக இருக்கணும். ஓகே, சரி, ஓகே. இப்போது செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The density function of a random variable x is nothing but f of x = x/2 when x lies between 0 to 2. 0 is otherwise. Find the expectation of 3x² - 2x என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு இந்த ரூல் லீனியராக இருக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x² - 2x இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² 3 டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² - 2 டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x. பாருங்கள், இந்த ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி வந்து வெளியே எடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? ஸ்கேலார் மல்டிபிள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த டேர்ம் வந்து அப்படியே வெளியே வந்திருக்கும். பட் வேரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கேலார் மல்டிபிள் வந்து ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் a to b x டைம்ஸ் f of x × dx. அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து மீன் சொல்லுவோம், கரெக்டுங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² ஃபார்முலா என்ன?
ஏன்னா இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இன்டெக்ரல் a to b x ஸ்கொயர் டைம்ஸ் f of x into dx. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் போடுறோம். எக்ஸ் போட்டாச்சு, ஃபங்க்ஷன் x/2 0 to 2க்கு இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4/3. அதே போல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து இங்கே x ஸ்கொயர் டைம்ஸ் f of x dx. ஸோ இதுவும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2. அப்போது இந்த ஃபைனலாக இதில் போடுங்க 3 times 2. ஓகே, 3 times 2, அதுக்கப்புறம் -2 times 4/3. இது பாருங்கள், 3 times 2 -2 times 4/3, 6 - 8/3னா உங்களுக்கு ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து 6 3s are 18, 18 - 8/3னா உங்களுக்கு 10/3. ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேவா, அடுத்த கொஷின் போகலாமா. இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் such that probability of A வந்து 0.5, probability of A in B வந்து 0.8, then probability of B என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் probability of A intersection B வந்து probability of A into probability of B ன்னு எழுதிக்கலாம். அடிஷன் தியரம் படி probability of A union B probability of A plus probability of B minus probability of A intersection B ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே A union B ஓட வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 0.8, ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். probability of A ஓட வேல்யூ 0.5 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த probability of B இது வந்து A டைம்ஸ்க்கு நீங்கள் எழுதும்போது probability of A 0.5 into probability of B. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 டைம்ஸ்லேருந்து ½ டைம்ஸ் போகுது, அப்போ 0.5 probability of Bன்னு வந்து நிற்கும். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 0.6ன்னு வந்து நிற்கும். அப்போது இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். அவ்வளோதாங்க. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். சொல்யூஷன் எல்லாத்துக்குமே நீட்டாக கொடுத்துருவேன், இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளங்க. ஸோ இது வந்து டிஆர்பியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 cards are drawn from pack of 52 cards without replacementன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி தட் போத் ஆர் க்யூன்ஸ், அதாவது ரெண்டுமே க்யூன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி என்ன அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. தெர் ஆர் 4 க்யூன்ஸ் என்ன 52 கார்ட்ஸில் எவ்வளோ க்யூன்ஸ் இருக்குன்னா 4 க்யூன்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு கார்டு வந்து க்யூனாக இருக்கிறதுக்கு என்னதுங்க, 4/52, கரெக்டுங்களா. அதாவது டோட்டலாக 4 கார்ட்ஸ் இருக்குது. 4 கார்ட்ஸில் ஒரு கார்டு எடுக்கிறீங்கன்னா அப்போ 4 out of 52 கார்ட்ஸ்லேருந்து நீங்கள் 4 கார்ட்ஸில் ஒரு க்யூன்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன ஆகும், 1/13 வந்து நிற்கும், கரெக்டுங்களா. ஏன்னா 4/52ன்றது 1/13. ஆஃப்டர் ரிமூவிங் 1 கார்ட் ரிமைனிங் க்யூஸ் எவ்வளோ இருக்கும், 3 க்யூன்ஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து எவ்வளோ கார்ட்ஸ் டோட்டல் வரும், 51 வரும். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/17 வந்து நிற்கும். அப்போ போத்தா க்யூன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி வந்து 1/13 into 1/17, ஸோ 1/221. அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்து 0.35, ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து 0.7, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.14 கிடச்சிருக்கு. ஃபைண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி ஃபார்முலா எழுதுங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அவ்வளோதாங்க. ஸோ கிவன் டேட்டா எல்லாமே இருக்குது, ஏ யூனியன் பி மட்டும் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், அடுத்தடுத்து நீங்கள் அழகாக போட்டு பாருங்கள் என்ன வருது பாருங்கள். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ வந்து 0.35, ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து 0.7, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து -0.14 போட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.91. ஸோ 0.91 எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ கரெக்டாக ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக போடணும். ஓகே, சண்டே டெஸ்ட்டுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவேன். ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து 50 கொஷின் வரும். அந்த 50 கொஷின் எழுதி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்கோராக ஒவ்வொன்றுமே டிசைட் ஆகிட்டே வரும். அதனால் சண்டே டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் என்னுடைய சண்டே டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக 240 கேண்டிடேட்ஸ் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலராக டெஸ்ட் போட்டுகிட்டே வராங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க 40+ தான் ஒவ்வொரு டைம் ஸ்கோர் பண்ணுறது. சிலவங்க வந்து 50 எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு வராங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஷின் கலெக்ஷனே உங்களுக்கு சொல்லும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணுறாரு, கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான் அப்படின்ற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதனால் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். சேனலோட ப்ளேலிஸ்ட்டு போங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து சால்வ்டு ப்ராப்ளம் போட்டு உங்களுக்கு 250 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துருங்க. சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்க்கணும். அடுத்து இஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் த 2 ரேண்டம் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் த 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ கோவேரியன்ஸ் 0 வந்தால் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டடாக இருக்கும். அதே போல் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளுடைய கோவேரியன்ஸ் வந்து 0வாக இருக்கும். அப்போ கோவேரியன்ஸ் ஃபார்முலா தெரியணும் இல்லையா. கோவேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y.
ஸோ இங்கே இண்டிபெண்டன்றதால எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். அப்போ வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 வந்துடும். ஓகே, அடுத்து த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டிவியேஷன் இஸ் மினிமம் when the measured from நான் சொல்லி கேட்குறாங்க, மீனாக இருக்கும். த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டிவியேஷன் இஸ் மினிமம் when measured from என்னது மீன் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். The Carl-Pearson coefficient of skewness lies between நான் சொல்லி கேட்குறாங்க -3 to 2. பவுலி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வேல்யூ எதில் இருக்கும், ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ 3 இருக்குது. கார்ல்-பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து லைஸ் பிட்வீன் -3 to 3. அதே போல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து லைஸ் பிட்வீன் -1 to 1. பவுலி கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த 8 கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இந்த 7 புக்லெட் நீங்கள் வாங்கிக்கணும். ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து அந்த 7 புக்லெட்டில் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் போட்டிருப்பேன். இப்போ டெஃபினேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பேன். இது போல் ஒவ்வொரு ஏரியாவுமே நீட்டாக உங்களுக்கு வந்து கொஷின் டிஸ்கஷனோடு இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ஃபாலோ பண்ணுங்கள். சார் டெஸ்ட்டு எப்படி சார்? எவ்ரி வீக் சண்டே 1 வீக்குக்கான சிலபஸ் கொடுத்துருவேன். 1 வீக் ஃபுல்லாகவே இதை படிங்க அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருவேன். அந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுக்கு சண்டே அன்றைக்கி என்ன பண்ணிவிடுவேன், கொஷின் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்பி டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதாங்க ப்ராசஸ்ஸு. இது வரைக்குமே வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் வந்து டோட்டலாக 240 கேண்டிடேட் கிட்ட அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அந்த 240 கேண்டிடேட்டில் 50 கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரிமைனிங் கேண்டிடேட் இன்னும் 190 பேர் வந்து தயவுசெய்து படிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த அளவுக்கு வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி இருக்காதீங்க. ஸோ உங்களுடைய மார்க்கும் நான் ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய தாட் வந்து மினிமம் ஒரு 100 பேர்னாச்சும் செலக்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு ட்ரைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரொம்ப ஆவலாக டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன், நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே வருவேன். இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணவங்க எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். யாராவது எந்தெந்த டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு வீடியோ எடுத்தே போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்குங்க. ஸோ மெட்டீரியல் புக் பண்ணால் வந்துருமா, அந்த பயமே வேணாம். உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் நம்பர் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகும். ஸோ புக் பண்ண பார்சல் கொரியர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். அந்த கொரியர் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் பார்சல் எங்கே இருக்குன்றதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.